என் தங்கப்பிள்ளையே, சிரி, நல்லபடியாக சிரித்து முடித்துவிடு. ஏனென்றால் நாளை இப்படி ஒரு காரியத்திற்காக நீ கண்ணீர் சிந்த போகிறாய். இப்படி ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கென்று வரத்தான் போகிறது. என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கண்கலங்கி நிற்கும் நேரம் இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்காமல் போய்விட்டது. இப்பொழுது உன்னை சிரிக்கச் சொல்லி அழவேண்டிய சூழ்நிலையை நான் உருவாக்க காத்திருக்கிறேன். எதையுமே உன் தாயானவள் சொல்லி முடிப்பதற்கு முன்பாக நீயாக ஒரு முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. நான் சொல்ல நினைக்கின்ற விஷயத்தை என்னவென்று தெரிந்து கொண்டுதான் நீ ஒரு முடிவுக்கு கட்டாயம் வர வேண்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தாய் சொல்கின்ற வார்த்தைகள் என்னவென்று உணர வேண்டும். அம்மா எதற்காக உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்துகிறேன் என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் உன் வாழ்க்கையையும் உன் எதிர்காலத்தையும் என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்காமல் நான் ஒருபோதும் செல்ல மாட்டேன். என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு நடத்தாமல் நான் எங்கும் சென்றுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் இதுபோன்ற வேதனைகளை எல்லாமும் தாண்டி இனி உனக்காக நான் இருக்கும் இந்த விஷயத்தை நிச்சயமாக என்னவென்று நான் உணர்த்தி விடாமல் கட்டாயம் உன்னை விட்டு எங்கும் சென்றுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, தாயானவள் உன் கண்ணீரை துடைக்க தயாராக இருக்கிறேன். அதே நேரம் உன்னுடைய சிரிப்பையும் நான் கொஞ்சம் ஓரம் தள்ளி வைக்க நினைக்கிறேன். இனிமேலும் இப்படியே இந்த வாழ்க்கை இருந்து விடுமோ என்று உனக்குள் தோன்றிய பயமெல்லாமும் விலகி உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நான் நினைத்திருந்தால் நிச்சயமாக உன்னை கண்கலங்க விட்டிருக்க மாட்டேன் என்று தானே நினைக்கிறாய். எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கண்கலங்க விடக்கூடாது என்று தானே நீ யோசிக்கிறாய். இவை எல்லாமும் உன்னை கண்கலங்க வைப்பதற்கானது அல்ல. இவை எல்லாமும் உன்னை வேதனைப்படுத்துவதற்கானது அல்ல. எதுவானாலும் உன் வாழ்க்கையில் உனக்குரிய தேவைகளை என்னவென்று உணர்ந்து அதற்கு தகுந்தாற் போல நீ கண்ணீர் சிந்த வேண்டுமா, கண்கலங்க வேண்டுமா, அல்லது ரசித்து சிரிக்க வேண்டுமா, வாழ்க்கையை எப்படி நீ எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை எல்லாமும் நான் பார்த்து பார்த்து உனக்கு சரியான நேரத்தில் கொண்டு வந்து கொடுத்து விடுவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடக்கிறது என்பது எல்லாமும் மாறட்டும். இனி என்னவாக உன் வாழ்க்கை மாறும் என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. உன் தாயின் அன்பும் அரவணைப்பும் உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறதோ அதை எல்லாமும் சரியான நேரத்தில் உனக்கு மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. சரியான மாற்றங்களில் இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த நேரம் இனி நடப்பதை எல்லாமும் உணர்ந்து நீ எப்பொழுதும் சந்தோஷமான புரிதலோடு வாழ வேண்டும். சந்தோஷமான மனநிறைவோடு இந்த வாழ்க்கையை கட்டாயமாக நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காதே. தெய்வம் எந்த சூழ்நிலையையும் உனக்கு உணர்த்திவிட நினைப்பதற்கு முழுக்க காரணம் உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ மீண்டு வந்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான். ஆரம்பத்தில் சோதனைகளும் கஷ்டங்களும் இருந்திருந்தால்தான் இதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும். எல்லா சோதனையையும் எல்லா வேதனைகளையும் நீ பழகி கொண்டால் மட்டும்தான் எதிர்வரும் நாட்களில் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதை எல்லாமும் உன்னால் சரியாக எதிர்கொண்டு வாழ்ந்துவிட முடியும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த நேரம் இனி இத்தனை காலமும் இனி உன்னை சூழ்ந்து நான் கொடுக்கும் இந்த விஷயங்களினால் இனி உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளையும் இனி உனக்கு நான் தரக்கூடிய நன்மைகளையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே.
இந்த காலம் முழுக்க இனி உன்னை சூழ்ந்து வரும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்த எந்த ஒரு விஷயத்திற்காகவும் என் பிள்ளை கண்கலங்கக்கூடாது. உன்னோடு நான் இருப்பதிலிருந்தே உனக்கு புரிய வேண்டாமா? உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? நான் இருக்கும் இது போன்ற நேரங்களில் இனிமேலும் இதையெல்லாமும் நீ உணர முடியாமல் விட்டுவிடக்கூடாது. இதையெல்லாமும் தெரிந்து கொள்ளாமல் நீ சென்று விடக்கூடாது. உன்னை தேடி நான் வந்து தருகின்ற இது போன்ற நேரங்கள் இனி உன்னை எப்பொழுதும் அன்போடும் அரவணைப்போடும் அழைத்துச் செல்லக்கூடிய நேரமாக மாற வேண்டும். எதிலுமே நாம் குழம்பிக் இருந்தோமானால், எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நாம் கலங்கிக் கொண்டே இருந்தோமானால், இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய நல்ல விஷயங்களை கூட ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் செய்துவிடும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரத்தை இனி எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க என்னவென்று கவனத்தில் எடுத்துக்கொள். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி அத்தனையையும் நீ சரியாக தெரிந்து கொள். எதிலுமே நமக்கான ஒரு நல்லது நம்மை தேடி வர வேண்டும். எதிலும் நமக்கான ஒரு மாற்றம் நம்மை தொடர்ந்து வர வேண்டும். எந்த விஷயத்திலும் இனி உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. அடுத்தடுத்த நிலைகளை நான் உனக்கே என்று கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அல்லவா? அடுத்தடுத்த நேரங்களை நான் உனக்கு என்னவென்று உருவாக்க வேண்டும் அல்லவா? நல்லது என்று நாம் நினைக்கும் சில காரியங்கள் நம் வாழ்க்கையில் நமக்கான நன்மைகளை கொடுக்காமல் போயிருக்கலாம். இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று சொல்லிவிடாமல் போயிருக்கலாம். இது இனி என்னவாக உன் வாழ்க்கையை மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னவாக உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை இது உருவாக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்து விட்டது என்று சொல்லி இனிமேலும் நீ கலங்காமல் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ மேன்மையடைந்து விட வேண்டும் என்பதனை மறக்காதே. உனக்கே என்று நான் எடுத்துச் சொல்லும் இது போன்ற கால மாற்றங்கள் இனி உன்னை எப்பொழுதும் அன்போடு அரவணைத்து நிற்பதை நீ நிச்சயமாக புரிந்து நடந்து கொள்வாய். தேவையில்லாமல் எதையுமே நினைத்து என் பிள்ளை இனி பதறக்கூடாது. உனக்காக நான் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை எப்பொழுதுமே மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் உனக்குரிய சந்தோஷங்கள் உன்னை தேடி வரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இத்தனை நாளும் நீ எதிர்கொண்ட விஷயங்களும் எதிர்கொண்ட பிரச்சனைகளும் உன்னை எப்படி எல்லாமும் மாற்றி இருக்கிறது என்ற ஒரு உணர்வு உனக்குள் வருகின்ற இந்த நேரம் இனி எல்லாமும் உன்னை எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய். எதுவுமே நடக்காத பொழுது, எதுவுமே கிடைக்காத பொழுது அதன் அருமை நிச்சயமாக அவர்களுக்கு தெரிந்திருக்கும். எதுவும் எளிதாக கிடைத்து விட்டது என்றால், எதுவும் எளிதாக ஒருவருக்கு வாழ்க்கையில் கிடைத்து விட்டது என்றால் நிச்சயமாக ஒருபோதும் அதன் அருமை அவர்களுக்கு புரிவதில்லை. எளிதாக கிடைக்கின்ற விஷயம்தானே, நாம் எதற்கு இதனை மதிக்க வேண்டும் என்று நினைத்து விடுவார்கள். நாம் நினைத்த நேரம் அது நம் கையில் இருக்கும் என்பதனால் ஒருபோதும் அதன் அருமையை யாரும் இங்கு உணர்வது கிடையாது. அது ஒரு நாள் விட்டு சென்ற பிறகு நிச்சயமாக அது கொடுக்கக்கூடிய உண்மைகளையும் வேதனைகளையும் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். அப்பொழுது அவர்கள் எவ்வளவுதான் திருந்தினாலும் பயனில்லை, இதை எவ்வளவுதான் நினைத்து வருந்தினாலும் பயனில்லை என்பதுதான் உண்மை. உன்னோடு நான் வருகின்ற இந்த கால நேரங்கள் இனி உன்னை எப்பொழுதும் போல அன்போடு அழைத்து வரும் என்பதனை புரிந்து கொள். எப்பொழுதும் போல உன்னை நல் மாற்றத்திற்குள் கொண்டு வரும் என்பதனையும் நீ மறந்து விடாதே.
என்ன தேவை என்று நீ இதுவரையிலும் மனதிற்குள் பதற்றத்தோடு நின்று கொண்டிருந்தாலும், என்ன வேண்டும் என்று நீ நிச்சயமாக கலங்கி இருந்தாலும், அவை அத்தனையும் இனி உன்னை தேடி முழுமையாக வந்து சேரும் என்பதனை மறக்காதே. உன்னை தேடி முழு மனதோடு உன்னிடத்தில் வந்து கிடைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, ஒன்றின் அருமை நமக்கு தெரிந்துவிட்ட பிறகு நாம் ஒருபோதும் அதனை இழந்து விட மாட்டோம். அருமை தெரியாதவர்கள்தான் அதை விட்டுவிட்டு வருத்தம் கொண்டு நிற்பார்கள். நீ இதுபோன்ற எந்த ஒரு காரியத்தையும் வாழ்க்கையில் செய்து விடாதே. இதுபோன்ற எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வழிநடத்தி விடாதே. உண்மையான எண்ணங்களும் உண்மையான சிந்தனைகளும் இதன் அருமையும் என்னவென்று உனக்கு புரியும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை தந்திருக்கும். நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய விஷயங்களை எல்லாமும் இந்த வாழ்க்கை அந்த நேரத்தில் உனக்கு தந்திருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. வாழ்க்கை எப்பொழுதும் ஒரு சந்தோஷத்தை எளிதில் யாருக்கும் கொடுத்து விடுவதில்லை. தனக்குள் இருக்கும் சந்தோஷத்தை தன்னாலேயே பெற முடியாமல் தான் இன்றிருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கலங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் ஒரு சந்தோஷம் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்த வருகின்ற பொழுது உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எதிலுமே என் பிள்ளையினுடைய ஆசைகள் ஒவ்வொன்றும் சரியாக நடப்பதை நிச்சயமாக நீ என்னவென்று உணர்ந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. நல்ல செயல்களை எல்லாமும் நாம் எப்பொழுதும் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒருபோதும் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கெடுதலையும் செய்ய நினைத்தது கிடையாது. யார் கஷ்டப்பட்டாலும் அதை பார்த்து கொண்டு ஒருபோதும் நாம் அமைதியாக இருந்ததும் கிடையாது. மற்றவர்களினுடைய கண்ணீருக்கு மதிப்பு கொடுக்கின்ற நம் கண்ணீரை யாருமே இங்கு தேடுவதில்லை. நாம் கண்ணீர் சிந்தினால் யாருமே அதை கண்டு கொள்வதும் இல்லை. இப்படி இருக்கும் பொழுது, இது போன்ற சூழ்நிலை ஒன்று இந்த வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ஒவ்வொன்றையும் என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொண்டு, ஒவ்வொன்றையும் என்னவென்றும் உணர்ந்து கொண்டு, நம்மை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நாம் கவனத்தில் கொண்டு யார் யாரும் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை நாம் உணர்ந்து கொண்டோமானால் அது போதும். ஒவ்வொருவரினுடைய எண்ண உணர்வுகளையும் நாம் தெரிந்து கொண்டோமானால் அது போதும். ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களினாலும் இந்த வாழ்க்கை இனி உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்களினால் நீ நிச்சயமாக மேன்மையடைய வேண்டும் என்பதனை மறக்காதே. உன் தாயின் அன்பும் அரவணைப்பும் இனி உனக்கு நீ போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவில் நிச்சயமான ஒரு மாற்றத்தை உனக்கு தரத்தான் செய்யும் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, உன்னை சுற்றி நடக்கக்கூடிய நல்ல காரியங்களுக்காக நாளை நீ ஆனந்த கண்ணீர் விடப்போகின்றாய். ஏனென்றால் கடந்த 3 நாட்களாக உன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நின்ற தெய்வங்கள் ஒவ்வொருவரும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்லதை உனக்கு நடத்திவிட வருகிறார்கள். உன்னை சுற்றி நல்ல விஷயங்களை என்னவென்று உணர்த்திவிட வருகிறார்கள். உன்னை தேடி வருகின்ற இவர்கள் நிச்சயமாக உனக்கு போதும் போதும் என்று நினைக்கக்கூடிய அளவில் ஒவ்வொன்றையும் நடத்திவிட வருகிறார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்னதான் நடந்து விட்டது என்று சொல்லி என் பிள்ளை யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை மறக்காதே. உன்னை சுற்றி பல நல்ல விஷயங்கள் உன்னோடு வரப்போவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உனக்கான நேரம் இது, உனக்கான காலம் இது, உன்னோடு என்றும் உடனிருக்கும் மாற்றம் இது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எந்த சூழ்நிலையிலும் நீ உன்னுடையதை என்னவென்று உணர்ந்து கொண்டால், அம்மா சொல்வது போல இனி உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களிலும் உனக்கான தேவைகள்
நிச்சயமாக உன்னை வாழ வைத்துவிடும். வேண்டும் என்றே சுற்றியிருந்து உனக்கு இந்த மனிதர்கள் தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. ஒவ்வொன்றையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிலைகளையும் நாம் என்னவென்று கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது இனி என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் நீ கலங்காதே. என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் நீ பதறாதே. அம்மா சொல்வது போல 3 தெய்வங்கள் உன் வாழ்க்கையில் நின்று உன் வீட்டில் நின்று பெரிய பெரிய வேலைகளை எல்லாமும் செய்திருக்கிறார்கள். பெரிய பெரிய வேலைகளை எல்லாமும் உனக்கே என்று செய்து கொடுத்திருக்கிறார்கள். இதையெல்லாமும் என் குழந்தை நீ புரிந்து கொண்டால், இதையெல்லாமும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டால், நிச்சயமாக உன்னை தேடி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று இனி வரும் நாட்களில் தெரிந்து கொள்வாய். இனி எதிலும் இந்த தாய் உனக்கு தருகின்ற நம்பிக்கையை நிச்சயமாக நீ என்னவென்று உணர்ந்து விடுவாய் என்பதனை மறக்காது. இந்த வராகி நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி முழுமையாக உனக்கு என்னென்ன விஷயங்களை சொல்லித் தருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால், என்னென்ன மாற்றங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால், அத்தனையிலும் நீ மீண்டு வருவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அத்தனையிலும் உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுப்பாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தேவையில்லாமல் உன்னை ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள் சிக்க வைக்க நினைக்கும் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ சரியாக எல்லாவற்றையும் புரிந்து கொண்டால், உனக்கு நடப்பது என்றும் நல்லதையே கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ நல்லதை இனிமேல் நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே. உன் மனது மாறும். உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமும் மாறும். எது சரி எது தவறு என்பதனை எல்லாமும் நீயாகவே புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, விநாயக பெருமானும் பஞ்சமி நாயகியான உன் தாயானவள் நானும், சஷ்டியின் நாயகனான கந்தனும், இந்த 3 பேரும் உன் வீட்டில் நின்று உனக்காக செய்திருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக இனி வரும் நாட்களில் கண்டு கொள்வாய். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரத்திலும் இந்த வராகி நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க இனி உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை விஷயங்களையும் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். மனது, என் பிள்ளையின் மனது மிகவும் கனமாக இருக்கின்றது. என் பிள்ளையினுடைய மனதில் இருக்கும் வேதனைகளை எல்லாமும் என் குழந்தை இறக்கி வைக்க முடியாமல் நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய மனவேதனைகளை எல்லாமும் இறக்கி வைக்க நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கான ஒரு ஆறுதலை கொடுப்பேன். அந்த ஆறுதல் எல்லாவற்றையும் உனக்கு தேற்றி கொடுக்கும். அதுபோன்ற ஒரு உறவை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் அடையாளப்படுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை நாளும் என் பிள்ளை நீ சந்தித்த விஷயங்களும் உன்னுடைய ஒவ்வொரு வேதனைக்குரிய கண்ணீர் துளிகளும் இன்றோடு முடியட்டும். நாளையிலிருந்து என் பிள்ளை ஆனந்த கண்ணீரை மட்டுமே நீ கொடுக்க வேண்டும். சந்தோஷமான சூழ்நிலையை நிச்சயமாக என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காது. நான் இருக்கும் நேரம் இனி எந்த நாளிலும் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ நம்பு. நான் வருகின்ற நேரம் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. அது ஒன்றே போதும். இந்த சந்தோஷம் ஒன்றே
உன்னை எப்பொழுதும் நிலைத்திருக்கச் செய்யும் என்பதனை நீ மறக்காதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.